உங்களை பார்த்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்க வாழ்ந்திருக்கும்படியான ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னு கேக்குறீங்களா? உங்களை நீங்க நல்லா பார்த்துக்குங்க. உங்களை நீங்க நல்லா பார்த்துக்குங்க. தெய்வம் இயேசு என்கிற பேரில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஜனங்களுக்கு நிறைய வார்த்தைகளை உபதேசங்களாய் போதித்தார். அதில் ஒன்று மார்க் 12:31 சொல்லுகிறது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறன்கிறது அப்புறம், முதல்ல தெய்வம் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறு, உன்னை நீ நேசி, உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ. நீங்க நிறைய கவனிச்சிருக்கலாம், ஒரே வயது உடைய 2 பேரை நீங்க நிறைய கவனிச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு 40 வயசுல ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், 2 பேருக்கும் இப்ப 40 வயது. நீங்க நோட் பண்ணிருக்கிறீங்களா? ஒருத்தர் பாருங்க 30 வயசு மாதிரி இளமையா இருப்பாரு, இன்னொருத்தர் 60 வயசு மாதிரி முதுமையா இருப்பாரு. இந்த மாதிரி காட்சி நிறைய நீங்க பார்த்திருக்கலாம். ஏன் இந்த வேற்றுமை? ஏன் இந்த வேற்றுமை? கடவுள் ஒருவனை இப்படியும் இன்னொருவனை அப்படியும் படைத்தாரா? இல்ல. ஒருத்தர் தன்னை ரொம்ப நல்லா பார்த்து கொண்டார், தன்னை நேசிக்கிறார், தன் மேல அன்பு கூறுகிறார். காலையில எழுந்த உடனே சுறுசுறுப்பா ஏதோ கொஞ்சம் வாக்கிங் போறது, ஒரு சின்ன வேலை செய்யறது, ஒரு எக்ஸசைஸ் பண்றது, ஒரு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது, நல்லா உறங்குவது மிக முக்கியமாய். ஆனா இன்னொருத்தர் பாருங்க, இன்னொரு நபர் என்ன பண்ணுவார்னா, இரவும் பகலும் தன்னை நேசிக்காம, தன்னை பார்த்துக்காம, தன் மேல அன்பு கூறாம, எப்பொழுதும் மற்றவங்களை வீட்டுல அவங்கள கவனிக்கணும், இவங்களை கவனிக்கணும், இரவும் பகலும் வெயில்ல ஓடா உழைத்து, கவனிச்சிருக்கீங்க தானே? சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பிடாம, முகமெல்லாம் கருத்து, ஓடி ஓடி உழைத்து, இரவெல்லாம் சரியான தூக்கம் இல்லாம, சீக்கிரத்திலேயே பாருங்க அவங்களுக்கு முட்டு வலி, கால்ல நடக்க முடியாத அளவுக்கு முட்டு வலி, சரியான நேரத்துல சாப்பிடாம அல்சர், சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியா பாருங்க, இவங்க யார் யாருக்காகலாம் ஓடுனாங்களோ அவங்க இப்ப இவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கடவுள் கொடுத்த இந்த அழகான இந்த வாழ்க்கைய தன்னை நேசித்து, தன்னை நல்லா பார்த்துக்கிட்டு, அடுத்து நீங்க நல்லா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஒரு 10 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். தீர்க்க ஆயுசா இருந்து இன்னும் நிறைய பேருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கலாம். ஆனா நீங்க உங்களை பார்த்துக்க நீங்க தவறும் பொழுது, உங்களை நேசிக்கிறதுல நீங்க தவறும் பொழுது, சரியான தூக்கம் இல்லாம, சரியான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளாம, அதிகமா கடின உழைப்பு இப்படிலாம் போய், நான் தயவு செய்து சொல்றேன், உங்க வாழ்க்கைய சிறு வயதிலேயே மனதளவிலும் சரீர பிரகாரமாகவும் வலியோடு தன் வாழ்க்கையை சீக்கிரம் முடித்து கொண்டவர்களை நீங்க நிறைய பார்த்திருக்கலாம். நான் சொல்லட்டுமா? பைபிள்ல இப்படிதாங்க ஒருத்தர், அவர் பேரு பவுல். அவர் இரவும் பகலும் ஓடி 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 மற்றவங்க நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மற்றவருடைய வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே அர்ப்பணித்தார். கடவுள் அவர் கொடுத்த கிருபை, கடவுள் அவர் கொடுத்த வரம், கடவுள் அவர் கொடுத்த அபிஷேகம், இதெல்லாம் பயன்படுத்தி அநேகரை சுகமாக்கினார்.
வியாதியின் பிடியிலிருந்து அநேகரை விடுதலையாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுதலையாக்கினார். அநேகர் குடும்பம் நல்லா இருப்பதற்கு இவர்தான் காரணமாயிருந்தார். அதனால வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜனங்க அவருக்கு கண்ணுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்ப இவரால நன்மை பெற்ற அவர்கள் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டாங்க, எங்க கண்ணை பிடுங்கி நாங்க உங்களுக்கு தரோம், எங்க கண்ணு குருடா போனா பரவாயில்லை, நீங்க நல்லா இருக்கணும், ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு உதவியா இருக்கிறீங்க, உங்களால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சுகமாக்கப்படுறாங்க, விடுதலை ஆறாங்க, வாழ்ந்து இருக்காங்க, அதனால எங்க கண்ணை பிடிங்கி உங்களுக்கு தரணும்னு சொல்லி. ஆனா பாருங்க பாருங்க, ஒரு கட்டத்துல அவரே என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, அவரே என்ன தெரியுமா சொல்லுகிறாரு, வாசிக்கிறேன் பாருங்க, வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. வாசிக்க கேட்போமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்களா? அவரால ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் 30 பேர், 40 பேர், 50 பேர் அல்ல, 100 கணக்கான, ஏன் 1000கணக்கான மக்கள். ஆனா அவர் சொல்லுகிறார், ஒருவனும், ஒரே ஒரு நபர், ஒருவனும் என் கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அதை விட வேதனையான வார்த்தை, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக. அடுத்தது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று போதும். அவர் சொல்லுகிறாரு, ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். இதாங்க உலகம். ஒரு கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஒரு கடைசி நாட்கள். என்ன இந்த கடைசி நாட்கள்? இன்னும் எத்தனை வருஷம் இந்த உலகம் இருக்க போகுதுன்னு தெரியல. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் மிக வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதுல ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசனம், கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும். கவனிக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன வருத்திக்கிட்டு, நான் இவங்களுக்கு இதை செஞ்சா, அதை செஞ்சா, அப்படி செஞ்சா, இப்படி பண்ணனா, நாளைக்கு இவங்க என் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, வசமா இருப்பாங்க, என் கூட இருப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, என்னோடு வருவாங்க, எல்லா இன்பத்திலையும் துன்பத்திலையும் என்னோடு நிற்பாங்கன்னு தானே செய்றீங்க. ஆனா அப்படிதான் இவர் செஞ்சாரு. ஏன்னா இது கடைசி காலம். மனுஷருடைய அன்பு தனிந்து போகும். முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க வாழ்ந்த நாட்களில் அவங்க எவ்வளவு அன்பா பாசமா அரவணைப்பா சொந்த பந்தம் உறவினர் தெருவில் ஜனங்கள் இப்ப இருக்கா? இல்ல. கடைசி நாட்களில் மனுஷருடைய அன்பு தனிந்து போகும். தனிந்து போகும். எல்லாருக்கும் உதவி செய்த இவர், எல்லாரையும் வாழ வைத்த இவர் இப்ப என்ன குறிப்பிடுகிறார்? எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஒரு சிங்கிள் நபர். இத சந்தோஷமாக சொல்லியிருப்பார் அவரு. இவ்வளவு பேருக்கு நான் பிரயோஜனமா இருந்தோமே,
கட்டாயம் இன்னார் இன்னார் இவங்க கண்ணெல்லாம் புடுங்கி தரேன்னு சொன்னாங்களே, அதனால இவங்க எல்லாம் என்ன பார்த்துப்பாங்க, என்னோடு இருப்பாங்க. ஆனா சந்தோஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? கர்த்தரோ துணை நின்று, உன்னை படைத்தவர் உனக்கு துணை நிற்பார். உன்னை படைத்தவர் தாங்க கடைசி வரைக்கும் உன்னோடு துணை நிற்க போகிறது. உன்னுடைய இன்பத்துல, உன்னுடைய துன்பத்துல, உன்னுடைய வேதனையில, உன்னுடைய தனிமையில, உன்னுடைய சுக துக்கம் எல்லாத்துலயும் கடைசி வரைக்கும் உங்களோடு துணை நிற்க போகிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர், தாயின் கருவில் உன்னை முன் குறித்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உன்னை வேறு பிரித்தவர், தம்முடைய தூய இரத்தத்தினால் உன்னை கழுவினவர், உன்னை அபிஷேகித்தவர், இத்தனை நாள், இத்தனை மாதம், இத்தனை வருடம் உன்னை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உன்னை வழிநடத்தி வந்த தெய்வம் எந்த மனுஷனுடைய கையில உன்னை விட்டு கொடுக்காம, பிசாசுடைய கையில உன்னை விட்டு கொடுக்காம, விபத்து நாச மோசங்களுக்கு உன்னை விட்டு கொடுக்காம இதுவரைக்கும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே, அவர் கடைசி வரைக்கும் உனக்கு துணை நிற்பார். அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்லுகிறேன், முதல்ல உங்களை நீங்க பார்த்துக்கங்க. இந்த செய்திக்கு அப்புறம் உங்களை நீங்க அன்பு கூறுங்க. உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க, ரெண்டே ரெண்டு நபர் தான் நமக்கு நம்மோட துணையா இருக்க போறது. ஒண்ணு நம்மளை படைத்தவர், ரெண்டாவது உங்களுக்கு நீங்க தான். உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குங்க ப்ளீஸ். உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்குங்க. உங்களை ரொம்ப நேசிங்க. உங்க மேல நீங்க ரொம்ப மதிப்பு வைங்க. உங்க மேல நீங்க ரொம்ப அன்பு கூறுங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே இடத்துல உட்காராதீங்க, கொஞ்சம் நகர்ந்து அங்கிருந்து வேலை செய்யுங்க. உங்க ஆரோக்கியத்துக்கு உங்களை நீங்க பாத்துக்குங்க. ஒரே ஒரு சரணத்தை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன். துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, 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 ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் உங்களுக்கும் துணை, எனக்கும் துணை. ஒண்ணு நம்மை படைத்த ஆண்டவர், ரெண்டாவது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான் துணை. அதனால உங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. God bless you. ஆமென், ஆமென்.